சாட்டர்டே அப்போ எடுத்த வீடியோங்க போஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அன்னைக்கு பாப்பா ஸ்கூல் வந்துட்டு லாஸ்ட் டே, எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டு. ஸோ லாஸ்ட் டே அப்படிங்கிறனால மிஸ்ஸுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த ஹீரோ பென் வாங்கிட்டாங்க. கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்தா தான் நல்லா இருக்குன்னு சொல்லி கடைசி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். அதில் லாஸ்ட் டே தேங்க்யூ அப்படின்னு என்னென்னமோ அவங்களா எழுதிட்டு மிஸ்ஸுக்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஜாலியாக கிளம்பிட்டாங்க. எனக்கு அப்படியே என்னோட ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு. நான் ஒரே ஒரு டைம் ஒரு மிஸ்ஸுக்கு மட்டும் கிரீட்டிங் கார்டு கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்தது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு வாசலில் வந்து இன்னைக்கு சங்கு கோலம் போட்டிருந்தேன். ஏன்னா சனிக்கிழமை மேல அப்புறம் பாப்பாவை ஸ்கூலுக்கு அப்படியே அனுப்பி விட்டுட்டு இன்னைக்கு வந்து கம்பு உளுந்து எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தால அதை வந்துட்டு இன்னைக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கம்பு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே உளுந்தும் வந்துட்டு வறுத்து அதையும் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். தேவைப்படுறப்ப கம்பு கூழ் உளுந்து களின்னு எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். உளுந்து களிக்கு தோலோட இருக்கிற இந்த உளுந்து தான் ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்துட்டு ஒரு வழக்கு வந்து உளுந்தும் பச்சரிசி வந்து ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவில் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தான் குவான்டிட்டி அப்படிங்கிறனால மிக்சிலே அரைச்சிட்டேன். அடுத்த நாள் காலையில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி அல்வா மாதிரி கிண்டுன இந்த களியை சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.